9ஆம் திருமுறை அப்படின்னா திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. இது எல்லாருக்கும் தெரியும். நமக்கு ஒரு மரபு இருக்கிறது. அதாவது சைவ பெருமக்களாக இருக்கிறவர்கள் முறைப்படி தீட்சை பெற வேண்டும். சமய தீட்சை முதல்ல, அதுக்கு அடுத்தபடியாக விசேட தீட்சை என்றெல்லாம் வரிசையாக வரும். அப்போ என்னென்னா, அந்த தீட்சை பெறுகிற பொழுது அதில் பஞ்சபிரம மந்திரம், சம்ஹிதா மந்திரம் என்றெல்லாம் இருக்குது. அதை இந்த 12 திருமுறைகளோடு ஒப்பிட்டு சொல்லுவது ஒரு மரபு. இங்கே தீட்சையான பெருமக்கள் இருந்தால் கையை உயர்த்தலாம். சமய தீட்சை, விசேட தீட்சையான பெருமக்கள் பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கீங்க. சரி, இனிமேல் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்வது சிறப்பு. அதில் என்னன்னா, பஞ்சபிரம மந்திரம்னா தெரியும், ஈசானாதி 5 மந்திரங்கள். அதில் சம்ஹிதா மந்திரத்தில் கவசாய நமக, கவச்சாய நமகான்னு வரும். அதாவது ஈசான முக்தைய நமகம், தத்புருஷோக்ராய நமகம், அகோர ஹிருதயாய நமகம், வாமதேவ பூஜ்யாய நமகம், சத்யோஜாத மூர்த்தியே நமகம், ஹிருதயாய நமகம், சிரசே நமகம், சிகாய நமகா, ஓம் கவச்சாய நமகம், நேத்ரோபியோ நமகம், அஸ்ராய நமகன்னு வருது இல்லையா? அதில் கவச்சாய நமகான்னு வர்ற மந்திரத்துக்கு ஒப்பு நோக்கி தொடர்புபடுத்தி சிந்திப்பது இந்த 9ஆம் திருமுறை. இது முதல் கருத்து. நீங்கள் குறிப்பெடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம், நீங்கள் 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம். ஆகையினால மந்திரங்கள் 7 கோடி, அதனால் 7ஆகங்கிறத 7 திருமுறைகளாக செய்தருளினார் என்றும், அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு திருவிசைப்பாவை சொல்ல பெறுகிற பொழுது திருமுறை கண்ட புராண ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்வார். இது மோகமெரு திருவிசைப்பா மாலை, மோகம் எரி திருவிசைப்பா மாலை என்று திருமுறை கண்ட புராண ஆசிரியர் இந்த நூலை சிறப்பாக சொல்கிறார். அத்தியாச்சரம சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்த ஞானபானுவாக ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகள் முத்தமிழ் காதலார் சீகாழி மாமுனி முதுக்குறைவு விஜ்ஜி மப்பர் முருகுகிழர் ஆரூரர் திருவாத உரர் முடங்குகடி 9 திருவிசைப்பாசிரியர்களை சொல்றார். எழுதிங்க, முடங்குகடி 9 அப்படின்னு திருவிசைப்பாசிரியர்களை பாம்பன் அடிகள் போட்டுக்கிறார். அதே போல தமிழ் விடுதலில் பார்த்தீங்கன்னா, சீர்கொண்ட சிவராசதானிபுரத்து ஏர்கொண்ட சங்க திருந்தோறும் போர்கொண்டு இசையும் தமிழரசு என்று எத்தெடுப்ப திக்க விஷயம் செலுத்திய மின்னம் நசிவரவே, அதாவது தந்திரத்தினாலுடைய சார்வினையை சாத்து திரு மந்திரத்தினாலுடைய வல்லோரும் அந்த பகுதி அப்படியே தொடர்ந்து வரல. திருமாளிகை தேவர் ஆதி முனிவர் அனைவோரும் பார், திருமாளிகை தேவர் ஆதி முனிவர் அனைவோரும்னா திருவிசைப்பாசிரியர்கள் அவ்வளவு பேரும் தமிழே நீயாய் இருந்தமையால் உன் பொன்னடிகளே போற்றுகிறேன்னா அந்த தமிழ் விடுதல் வரும். அது மட்டும் இல்லை, இந்த பஞ்சபுராணம்னு ஒன்று ஓதுகிற மரபு எந்த காலத்தில் இருக்குது, அதுக்கு ஏதாவது இலக்கிய சான்றுகள் இருக்கான்னா தமிழ் விடுதூதில் தான் முதல்ல பஞ்சபுராணம் ஓதி வழிபாடு செய்ததை அழகா சொல்றார். திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வரிஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர், இவங்க 9 பேர். அப்போ அதுக்கு அடுத்தபடியா இந்த நூலுக்கு திரு இசைப்பா, பெரும்பாலும் முத்தமிழ்ங்கிற போது இயல், இசை, கூத்து அல்லது நாடகம்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் பெரும்பாலும் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் பார்க்குற போது இயற்றமிழ், இசைத்தமிழ்ங்கிற போது பரிபாடல், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் இசையை பற்றிய குறிப்பு வரும். அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் அம்மையார் தான் மூத்த திருப்பதிகத்தில் நட்டபாடைங்கிற பண் அவங்க பாடுறாங்க. கொங்கை திரங்கிங்கிற பதிகம், அதில் ஒரு உட்குறிப்பு ஒன்று உண்டு. உளாளம்னு ஒரு பண்ணு இருந்திருக்குது. அந்த பெண் அதனுடைய ஆராய்ச்சிகள்லாம் ரொம்ப விரிவானது. அதனால் அதற்கு அடுத்தபடியே இந்தளம்னு ஒரு பெண் பாடுறாரு, 8 இலவம் அப்படின்னு. இதுதான் ஆரம்பம் கிடைத்திருக்கிற சான்றுகளில். அதற்கு பிறகு நம்முடைய தேவாரம் தான், மூவர் தேவாரம் தான். அதுலேயும் குறிப்பாக ஞான சம்பந்த பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் இல்லையா? அதனால் நல்லிசை வல்ல ஞான சம்பந்தர், நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர் என்று சுந்தரர் பெருமான் போற்றுகிறார் இல்லையா? அவங்க மூவர் தான். அதுக்கு பிறகு மணிவாசக பெருமானுடைய பெரும்பான்மையான பாடல்கள் இயற்றமிழாகவும், ஒரு சில பாடல்கள் இசைத்தமிழோடு தொடர்புடையதாகவும்
அதுவும் மகளிர் விளையாட்டு பாடல்களாகவும் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா திருவிசைப்பா முழுக்க பண்கள். அது என்னென்ன பண்கள்னு பட்டியல் இருக்கு. ஒரு 6 பண்கள் வரைக்கும் சிறப்பாக பாடியிருக்காங்க. இந்தளம், காந்தாரம், சாளரபாணி, நட்டராகம், பஞ்சமம், புறநீர்மைன்னு சொல்லக்கூடிய 6 பண்கள். கிபி 9லிருந்து 10ஆம் நூற்றாண்டு, அடுத்தபடி கொஞ்சம் நெருக்கமாக 11ஆம் நூற்றாண்டு கால அளவில் இந்த திருவிசைப்பா பாடல்கள் எல்லாம் தோன்றி இருக்கின்றன. மொத்தம் 29 பதிகங்கள், 301 பாடல்கள். 301 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் கிடைக்காத பாடல்கள், மறைந்து போன அந்த பாடல் எண்ணிக்கை பாடல்கள்லாம் இருக்குது. அது இலக்கியத்தில் அந்த பாடல்கள் வாயிலாக பார்க்கலாம். ஆனால் கிடைச்சிருக்கிறது வரைக்கும் நமக்கு 301 பாடல்கள். இதில் பாடல் பெற்ற திருத்தலங்கள் இடம்பெற்று இருக்கிறது, பாடல் பெறாத திருத்தலங்களும் இருக்குது. அது பற்றிய பட்டியல் என்னன்னாக்கா, சிதம்பரம், பூவனம், இடைமருது, ஆரூர், திருவீழிமிடலை, திருஆவடுதுறை, இதெல்லாம் ஏற்கனவே மூவர் தேவாரத்தோடு தொடர்புடைய பாடல் பெற்ற திருத்தலங்கள். ஆனால் பாடல் பெறாத திருத்தல பட்டியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம், திருக்கடந்தை ஆதித்யேச்சரம், கீழ்கொட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராசராசேஸ்வரம், திருவிடைக்களி, இந்த தலங்களெல்லாம் திருவிசைப்பா மட்டுமே பெற்ற தலங்கள் அப்படிங்கிற பட்டியல் அது உங்களுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக இந்த அதிகமாக பாடல்கள் எந்த தலத்துக்கு இருக்குன்னா தில்லை, நம்ம சிதம்பரத்துக்கு தான். கிட்டத்தட்ட 16 பதிகங்கள் இருக்குது. ரொம்ப அருமையான பாடல்கள். நம்ம மகாசேனான் அவர்கள் ரொம்ப இந்த தொடரை ரசித்து சொல்லுவார்கள். அதாவது தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம். திருவிசைப்பாவில் இது ஒரு தொடர். எப்படி? தென்னன் தமிழ், அப்புறம் இசை, தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம். இதை கேட்குற போது நமக்கு இன்னொரு பாட்டு ஞாபகம் வரணும். திருக்கோயாறுல சிறைவான் புனத்தெல்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தை உள்ளும் உறைவான் உயர்மதிர் கூடலின் ஆய்ந்த உன் தீந்தமிழின் துடைவாய் நுழைந்தனையோ அன்று 7 இசை சூழல் புக்கோ இறைவா தடவரை தோற்கு எங்கொலாம்பு உந்தி எய்தியது அப்படிங்கிற பாடல் ஞாபகம் வரணும். அது மாதிரி தென்னன் தமிழ், இசை இதெல்லாம் கலந்திருக்கக்கூடிய அற்புதமான சிற்றம்பலம்னு சொல்கிற குறிப்பு இதில் தான் இருக்குது. அதனால் என்னென்னா, நம்ம தேவாரத்தில் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள், பண்ணொன்றை இசைப்பாடும் அடியார்கள், அந்த வரிசையிலேயே எப்படி மூவர் முதலிகளுக்கு பிறகு திருவிசைப்பா ஆசிரியர்கள் இடம்பெறுகிறார்கள்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இதில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு என்னென்னா, திருமுறை ஏனைய மூவர் தமிழுக்கும் மணிவாசகருடைய திருவாசகம் திருக்கோவையாருக்கும் அந்த நூல்களெல்லாம் பார்த்தா சிவபெருமானுடைய புகழ் மட்டுமே இருக்கும், சிவனை பற்றிய தோத்திரமாகவே இருக்கும். இந்த திருவிசைப்பாவில் மட்டும் முருகப்பெருமானை பற்றிய ஒரு பதிகம் சேந்தனார் அருளியது. திருவிடைக்களின்னு சொல்கிறது நம்ம திருக்கடவுர், நமது ஆதீன பரிபாலனத்தில் உள்ள திருக்கடவுர் அடுத்து தில்லையாடி அதெல்லாம் கடந்து போனால் திரு இடைக்களின்னு ஒரு அருமையான சித்திரம். பின்னால் அந்த படம்லாம் பார்க்கலாம். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த நூலில் என்ன சிறப்புகள்லாம் இருக்குது. ஒரு இலக்கியம்னா அதை கட்டமைக்கிற பொழுது அதுக்குள்ளே என்னென்ன செய்திகளெல்லாம் இடம்பெற வேண்டும்னு ஒரு வரையறை. அப்படி பார்க்குற போது இறைவன் சிவபெருமானை பற்றிய, திருமுருகப் பெருமானை பற்றிய தோத்திரங்கள் உள்ள பகுதி. அதில் இறைவனுடைய திருமேனியனுடைய சிறப்பு அது விரிவாக விளக்கமாக எவ்வளவு கற்பனை, எவ்வளவு பக்தி பரவசத்தோடு பாடி அப்படி உள்ள கிளியின் உரி எழுதிங்கிறார்ல அப்பர் சுவாமி. அது மாதிரி அந்த ஒன்றி இருந்து நினைப்பதுக்கு ஏற்ப ரூப தியானம்னு சொல்லுவாங்க வடமொழியில். முதல்ல அந்த ஒரு மூர்த்தியை அந்த தியானிப்பதற்கு இன்னென்ன அஸ்தங்கள், அவருடைய திருவடி இப்படி, திருமுகம் இப்படி, திருக்கரங்கள் இப்படின்னு எல்லாம் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த திருவிசைப்பாவில் பாதாதி கேசம் அப்படிங்கிற வர்ணனை, பெண்களை வர்ணிக்கிற பொழுது கேசாதி பாதம், ஆண்கள்னா திருவடியிலிருந்து, அது இறைவனை திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும். அது என்னென்ன பதிகம்னு பின்னால் பார்க்கலாம். அப்போ இலக்கிய கட்டமைப்பில் வர்ற போது பார்த்தீங்கன்னா திருமேனி சிறப்பு, அடியவர் பொருட்டு அருட்செயல்கள், அப்புறம் யாரெல்லாம் இந்த இறைவனை வழிபட்டு என்னென்ன பேர் பெற்றார்கள், என்னென்ன அவர்கள் பெற்ற பாக்கியங்கள் அப்படின்னு பார்க்குற செய்திகள். அதில் பார்த்தா நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரர் பெருமான், சேரமான் பெருமாள் நாயனார், அப்புறம் கண்ணப்பர், கணம்புல்லர்,
இவர்களுடைய சிறப்புகளெல்லாம் திருவிசைப்பாவில் பல இடங்களில், குறிப்பாக பூந்துருத்தி நம்பிகாடன் நம்பிங்கிற ஒரு பாடுகிற பதிகத்தில் இருக்கும். அந்த செய்திகளை எல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அது என்ன அப்படின்னாக்கா, அடியவர் பொருட்டு அருட்செயல்கள், அப்புறம் அதோட அல்ல, தத்துவ கருத்துக்கள், நம்ம சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான பல கருத்துக்கள். முதல்லையே காணும் உபகாரம் காட்டும் உபகாரம்ங்கிறத திருவிசைப்பால ஒளிவளர் விளக்கே அப்படிங்கிற பதிகத்திலேயே திருமாளிகை தேவருடைய முதல் திருவிசைப்பா பதிகத்தையே நமக்கு சைவ சித்தாந்த செந்நெறியோடு தொடர்புபடுத்தி சிந்திப்பது தான் மரபு. அப்படியே தத்துவ கருத்துக்கள்லாம் இதில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, முன்னைய அருளாசிரியர்களது பெருமைகள், இதுக்கு முன்னே இருந்தவங்க பல சிறப்பான பல செய்திகளெல்லாம் இருக்குது. இதில் மன்னர்கள் பற்றிய குறிப்பெல்லாம் கூட இருக்குது. ஏன்னா கண்டராதித்தர் போன்ற பெருமக்கள் எல்லாம் நாடாண்ட பெருமக்கள். அதோட விரிவான செய்திகளெல்லாம் பின்னால் பார்க்கலாம். அப்போ இதில் என்ன ஒரு ரொம்ப சிறப்பான யாப்பு இலக்கணம், ஏன்னா இலக்கணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா யாப்பருங்கல காரிகை, யாப்பருங்கலம், தொல்காப்பியம்னா அதில் செய்யுள் இலக்கணங்கள்லாம் யாப்பு இலக்கணங்கிற பகுதி எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பெரும்பாலும் தமிழ் துறையில் இருக்கிற பெருமக்கள் நன்கு அறிவார்கள். அது இல்லாமல் இலக்கணம்னாலே ஐவகை இலக்கணம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இல்லையா? இந்த நலங்களெல்லாம் திருவிசைப்பாவில் எப்படி பொருந்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கறது, அது ஒரு அந்த கட்டமைப்பில் ஒரு முக்கியமான பகுதி. அப்படி பார்த்தோம்னா இந்த யாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான்னா செந்தமிழ் மாலை விகற்ப செய்யுள்கள்னு விரிவாக விளக்கமாக அது வரைக்கும் யாருமே செய்யாத அற்புத படைப்பாக தமிழுக்கு மூல இலக்கியங்களாகவே பாடித்தந்தார் என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அற்புதமான பெரிய புராண குறிப்பு. இங்கே இவங்க நம்ம திருவிசைப்பா ஆசிரியர்கள் கையாண்ட யாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, செய்யுள் வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரொம்ப குறைவு தான். கொச்சக கலிப்பா அப்படி ஒரு 11 பதிகங்கள். அப்புறம் மற்றவையெல்லாம் 7 சீர் விருத்தங்கள். 7 சீர் அப்படின்னா 7 சீர்கள் மட்டுமே அமைந்து வருகிற பாடலாக அந்த பாடல்கள்லாம் அமையும். ரெண்டாவது, இந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த தமிழ் மொழியை சிறப்பிக்கிற பொழுது பழுத்த செந்தமிழ் அப்படிங்கிறாங்க. என்ன அழகான ஒரு தொடர் தெரியுமா இது? அதனால நம்ம தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் அப்படிங்கிறார் யாரு? குமரகுருவரர், இல்லையா? அதனால அதுபோல இங்கே பழுத்த செந்தமிழ் பாடு அலங்கார பரிசில்காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடு அலங்காரத்து எம் பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை அப்படின்னு நம்முடைய ஞான சம்பந்த பெருமானை, நாவுக்கர சுவாமிகளையெல்லாம் எம் பெருமக்கள் உரிமையோடு அந்த நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய்பார் அப்பர் பெருமான். ஏகம்பத்து என் ஈசன் நீயே என்றும் தென்னோற்பதி உடாய் நீயே என்றும் நின்றனைத்தானாம்பார் அப்பர் பெருமான். அது மாதிரி இங்கே இந்த ஆசிரியர்கள் நம்முடைய ஞான சம்பந்த பெருமானை, நாவுக்கர சமூர்த்தியை எம் பெருமக்கள் அப்படின்னு சொல்றது ஒரு அருமையான ஒரு குறிப்பு இந்த திருவிசைப்பாவில் நமக்கு கிடைக்குது. அடுத்தபடி இந்த மெய்ப்பாடு, ஒரு எப்பவுமே மெய்ப்பாடுங்கிறது சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்கிறது மாதிரி இல்லை. ஒரு செய்தியை சொல்கிற போது அதில் எண் சுவை சொல்லுவாங்க இல்லையா? நகையை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி சுவைகள் இருக்கணும். பக்தியில் என்னன்னாக்கா, பக்தியில் உள்ள மெய்ப்பாடுங்கிறது நம்ம மணிவாசக பெருமான் சொல்கிற மாதிரி மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்படிங்கிற திருவாசகம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுபோல கண்களில் கண்ணீர் அரும்பணும் இறைவனுடைய புகழை கேட்கிற பொழுது, பேசுகிற பொழுது. அப்படி முகமேலாம் கண்ணீர் மல்க முன் பணிந்து ஏத்து தொண்டர்க்கு அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்குங்கிறார் நம்முடைய நாவரசர் பெருமான். அதுபோல இவர் என்ன செய்கிறாரு, நீ என்ன அடியார் கூட்டத்தில் திருவாசகத்தில் சொல்கிற மாதிரி அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன்னு பாடுறாரு இல்லையா? அதுபோல இங்க என்ன பண்றாரு, அந்த அடியார் கூட்டத்தில் இருக்கிற வாய்ப்பு எனக்கு வழங்கியவன் யாரு தெரியுமா? இந்த பெருமான் தான். அதனால அன்பர்தம் கூட்டத்து, அதனாலதான் தாய்மான சுவாமி ரொம்ப அழகா சொன்னாங்க,
அன்பர், அன்பருங்கிற சொல்லு அதாவது ரொம்ப அழகா நம்ம உள்ளம் பெருங்கோயில் பாட்டு திருமந்திரத்தில் சொல்றோம்ல, அதுபோல நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை உள்ள வாராய் பராபரமே. அப்புறம் அடுத்த அப்படி என்ன சொல்லுவாரு, அன்பர்கள், அந்த அன்பர்களுடைய சிறப்பை எல்லாம் எடுத்து பேசி அவர்களுக்கு தொண்டு செய்வது, அவர்களோடு இணைந்திருப்பதெல்லாம் பெரிய பாக்கியம்னு பாட்டெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அதனால என்னன்னா ரொம்ப அழகா சொல்றாரு இந்த இடத்துல. அந்த அப்படி தொண்டரோடு கூட்டு கண்டாயின்னு நம்ம பட்டர் பெருமானும் சொல்றாரு இல்லையா, என்னையும் புணர்ப்பவன் கோயில். சரி, நான் அதுக்கு தகுதி உடையவனா, அடியார் கூட்டத்தோட சேர்ந்து இருக்கணும்னா நம்மளை நாமே தற்பரிச்சோதனை, நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறோம், மனம் வாக்கு காயத்தால் எந்த அளவு தூய்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அதுல எல்லாரும் அவ்வளவு தூரம் இருக்க முடியுமா? குற்றம் செய்வது எனக்கு இயல்பு, குற்றமெல்லாம் நல்ல குணமாக கொண்டருளும் உற்றதுணை நீயே. அதனால குற்றம் செய்வது இயல்பு. அது எப்படின்னா அந்த குற்றத்தை எப்படி நீக்கி கொள்ளலாம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது தான் திருவிசைப்பாவில் ஒரு தனி சிறப்பு. என்னன்னா, பால் சுத்தமா அப்படியே கறந்த பால் அப்படியே யாரும் கொடுக்க மாட்டாங்க. மடி கழுவுறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போவாங்க, கண்மினால் பால் கறந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இதை நான் கண்ணாரவே பார்த்துருக்கிறேன் பல இடத்துல. அப்படி மடி அலம்புற மாதிரி 4 கை தண்ணியை இறைச்சிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் கறக்கிற பாத்திரத்தில் அடியில் தண்ணி அப்படியே இருக்கும். அப்புறம் பால் கறந்து அப்படியே தண்ணி கலக்காத பால்னு கண்மினால் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் சகஜம். அதே மாதிரி பாலை காய்ச்சிற போது மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை விட்டு பாலை காய்ச்சறது, இப்படி இருக்கிற நிலைய அப்போ நெருப்புல காயற போது பாலில் கொஞ்சம் சுண்ட காய்ச்சறோன்னு வச்சுங்களேன். அப்படி சுண்ட காய்ச்சினா என்ன ஆகும், தண்ணி எல்லாம் ஆவியா போயிடும், பால் மட்டும் தங்கும் இல்லையா. அதை சொல்றாரு, பண்ணிய தளல் காய் பாலடா நீர் போல் பாவம் முன் பறைந்து பாலனைய புண்ணியம் பின் சென்றுன்னு பாடுறாரு. அது மாதிரி நம்ம செய்யற பாவங்கள்லாம் இருக்குது. பற்றி நின்ற பாவங்கள் பற்ற வேண்டில் அப்பர் பெருமான். அதனால என்னன்னா, பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே. அதனால இந்த தண்ணி எப்படி ஆவியா போகுது, அது மாதிரி பாவம் எல்லாம் காணாம போயிடும் பெருமான இடத்துல சேர்ந்தான், அவனை வணங்கினான் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்ற இடமெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு இது. சுவாமியும் உன்னோட அருளை பெறணும்னா என்ன பண்ணலாம், மணிவாசகர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், அழுதால் உன்னை பெறலாமே. நம்ம மகாவித்வான் தண்டபாணி சீரையா அவர்கள் ரொம்ப அழகாக இதற்கு திருவாசகத்தில் உரையில் ரொம்ப சிறப்பாக எழுதுவாங்க. அழுதால் உன்னை பெறலாம்ங்கிற கருத்தும் அதில் இருக்கு. பெறலாமே, பெற்றுவிட முடியுமா? அதுக்கு நம்ம தர்மபுரத்து ஐயா உங்களுக்கு தெரியும், சுவாமிநாத ஐயா நமது ஆதீனம் வழங்கிய ஒரு பேர் அருளாளர், பேர் இசைவாணர் இல்லையா. அது மாதிரி நம்ம ஆதீனத்தில் பயின்றவர்களுக்கு இன்றைக்கு பாருங்க ஒரு பெரிய சிறப்பு. ஆதீனத்தில் பேராசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தணியன் சுவாமிநாத ஐயாவுக்கு என்ன விருது, பத்மஸ்ரீ விருது நடுவண் அரசு வழங்கி இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய ஆதீன குருமூர்த்திகளினுடைய மகாசன்னிதானங்களுடைய பரிபூர்ணமான கிருபாகடாட்சத்தினால் சார்ந்ததன் வண்ணம் எல்லாம் நம்ம எங்க சார்ந்தாரை தகைந்தாள வல்லாயினியே, மனத்து இருந்த கருத்தறிந்து முடிப்பாயினியே, மலர்ச்சேவடி என்மேல் வைத்தானியே, சினத்திருந்த திருநீலகண்டன் நீயே, திரு ஐயாறு அகலாத செம்பர்ஜோதி. நம்ம மகாசன்னிதானம் அவர்கள் அவருடைய திருப்பணிகளில் ஐயாற்று பெருமானுக்கு செய்த திருப்பணி அளப்பரியது, எல்லா கோயில்களுக்கும் தான். அதனால் நினைந்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பேரருளாளராக விளங்குகிற நமது மகாசன்னிதானம் அவருடைய காலத்தில் பொற்கால ஆட்சியில் நம்மளாம் இப்போ பங்கு கொண்டிருக்கிறோங்கிறது மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி, அப்போ என்னன்னா அழுதால உன்னை பெறலாமே. அவங்க நானே பார்த்துருக்கேன், கைலை காட்சி நடக்கிற போது ஆடி அமாவாசையில் ஓதுவாமூர்த்திகள்லாம் பாடுவாங்க. அந்த ஐயாற்று பெருமானுடைய சன்னிதானத்தில் நம்ம மகாசன்னிதானம் கண்கள் அப்படியே கண்ணீர் பெருகும். கண்ணில் நீர்வார கருவை அம்பரனே கடவுளே என்று எடுத்து ஏத்த புண்ணியம் செய்தேன், இப்பெரும்பேறு பூதலத்தை எவர் வருவார்னு குட்டி திருவாசகம், திருக்கருவை 18 அது மாதிரி அழுவது உன் திறம் நினைந்தே. யாரு சொல்றா? கருவூர் தேவர் திருவிசைப்பாவில். அழுவது உன் திறம் நினைந்தே, அது ஒன்றோ பெரும் பேரு, நான் பெற வேண்டிய பேர் எது, உன்னை நினைச்சிரு ஆனந்த கண்ணீர் சொரின் இல்லையா இல்லையா, அதுதான் அப்படிங்கிறார். அந்த பெருமானை நினைந்து இப்படி பல செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதில் மேலும் பார்க்கிற பொழுது, இவ் அரும் பிறவி
பவ்வ நீர் நீந்தும் ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே. நான் உன்னை நினைச்சு அழலானதான் ஏன் நினைக்கிறேன். என்னை எங்க அழ விடுது யாரு? இந்த 5 பேர் என் கூடவே பிறந்தவங்க. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்னு சொல்றோம் இல்ல, அது மாதிரி இந்த கண்ணு பார்க்காதேன்னா பார்க்குது, காது கேட்காதேன்னா தேவையில்லாத கேட்குது, வாய் வேண்டாம் ஏன் சுகர் இருக்குது சாப்பிடாதுன்னு சாப்பிடுது, உடம்பு நுகராதேன்னா எல்லாம் நுகருது. எல்லாம் இந்த பொறிபுலன்கள் ஐவரை உள்ளே வைத்தீர் அவர்களே வலியர் சால செய்வது ஒன்று உணர மாட்டேன் திருப்புகழோர நேரங்கிறார் நம்முடைய நாவரசர் பெருமான். அதனால இந்த 5 பேரும் பகை. இவங்க 5 பேரோட போராடி வாழ முடியல. இதுதான் ஐம்புலன் ஒடுக்கம், அதெல்லாம் நம்ம படிப்போம் சாத்திரங்கள்ல. இங்க இவ் அரும் பிறவி பவம் பிறவி கடல் குரட்பாவில் வருது இல்லையா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதை நினைவுபடுத்துற மாதிரி ஏழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் அப்படின்னு பகவான் பெருமானே நீ தான் எனக்கு அஞ்சல், பயப்படாத அப்படின்னு நீ எனக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று கேட்பதாக இந்த தொடரை பார்க்கிற போது நமக்கு புலனைந்தும் தேவார ஞாபகம் வரும். அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முடவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. புலனைந்தும் பாடல். இறையோன் புலனைந்தும் என்றருளும் பொன்மொழியை மாயா மரமொன்றி அன்றோ மறந்தாய்ன்னு திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் இந்த பதியத்தை தனியா சிறப்பாக எடுத்து போட்டிருக்கிறார் அவர் பாடின நூல்ல. அதனால இந்த பாடல்களை எல்லாம் நினைவுபடுத்துறார். அதனால கரூர் தேவருக்கு நல்ல திருமுறையில பொதுவாகவே திருமுறை பயிற்சி உடைய நல்ல அருளாளர்கள் திருவிசைப்பா ஆசிரியர்கள் தெரிய வருது. அதனால அடுத்தபடி பாருங்க. கைவரும் பழனம் குளைத்த செஞ்சாரி கடைசியர் களைதரு நீளம் செய்வரம்பரும்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே அப்படிங்கிற பாடல். அதாவது இந்த பாடல்ல நல்ல அந்த இயற்கை வரணும். என்னன்னா நம்ம நல்ல பயிர் தான் செய்வோம், அதுக்குள்ள களையா பல பயிர்கள் முளைச்சிரும். சரி, அந்த களையையும் பறிப்போம். பறிச்ச களைய அந்த வரப்புல போட்டுருவோம். அந்த வரப்புல என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அந்த களை உயிர் பிடிச்சி வளர்ந்து அது நீல மலர்களை பூத்து இருக்கிற காட்சியை பார்க்கிற போது, இதை பார்க்கிற போது நான் தேவையில்லாதவனா இருந்தா கூட அங்க போய் என்னை உன்னுடைய திருவருள்ங்கிற கருணை என்னை மீண்டும் உயிர் தருவதற்கு துணையாக இருக்கிறதுங்கிற ஒரு உள்ளுரை பொருளை வைத்து ஒரு கற்பனை வளத்தை, எப்படி ஒரு இலக்கியம்னா அதில் கற்பனை இருக்கணும், நயம் இருக்கணும், உவமை இருக்கணும், மேற்கோள் இருக்கணும், இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அமைப்புல ரொம்ப அழகா இந்த பாடல்கள் எல்லாம் அமையுது. அதனால இந்த செய்தியை அப்படி தொடர்படுத்தலாம். அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அவ்வளவும் சொல்லணும்னா திருவிசைப்பா முழுவதும் சிந்திக்கணும்னா வாழ்நாள் போறாது, அவ்வளவு செய்திகள் இதில் இருக்குது. அடுத்த அப்படி பழையராம் தொண்டர்க்கு எளியரே. பழைய தொண்டர்களுக்கெல்லாம் இறைவன் எளியவர், எளிவந்த பிரானாக இருக்கான். மிண்டர்கட்கு அரியர், அதாவது பொய்யர்க்கு பொய்யனா இருப்பான், மெய்யர்க்கு மெய்யனாக இருப்பான் அப்படிங்கிறது அர்த்தம். பாவியேன் செய்யும் பிழையலாம் பொறுத்து என், அதாவது என் பிணி பொறுத்து அருளா பிச்சரே நச்சராமிழரும் உடையராய் வந்து என் குடிமுழுது ஆடும் குலகரே ஒழுகு நீர்க்கங்கை அழகரேயாகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தேச்சிரமே. இந்த கலந்தை ஆதித்தேச்சிரம்னு ஒரு தலம் திருவிசிப்பா தலம். 3 கலந்தை இருக்கு. தென்சேரி மலைன்னு கொங்கு நாட்டில் அருணகிரிநாத சுவாமி பாடல் அற்புதமாக 2 திருப்புகள், எங்கேனும் ஒரு வர அப்படின்னு ஒரு அருமையான திருப்புகள். இன்னொரு பாட்டும் இருக்கு. அது மாதிரி மந்திரம் என்கூடார்னு ஒரு திருப்புகள். அது மாதிரி அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கலந்தைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த தலம் திருவிசைப்பா தலம்னு சொல்றவர்களும் இருக்கிறார்கள். பெரிய இன்னொரு கலந்தை தொண்டை நாட்டில் இருக்கு, அதுதான் சொல்றவங்க இருக்காங்க. அப்புறம் அறிஞர் உலகம் என்னன்னா நம்ம சோழ நாட்டில் இருக்கக்கூடிய கலந்தை ஆதித்தேச்சரம் தான் அப்படின்னு அதை நிறைவு செய்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது அந்த பதிகத்துல பார்த்தீங்கன்னா பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம்பதை தவளமே கடபம் தவளமே புரிநூல் தவளமே முருவலாடரவம் துவளுமே கலையும் துகிலுமே ஒருவால் துடி இடை மருங்குறுத்தி அவளுமே ஆகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே. சுவாமியை எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியும்
அந்த பவளம், ஏன்னா அவனுக்கு பவளப்படியான்னு பேரு. செம்பவள திருவுருவருங்கிற பாடல்ல அம்பவள ஐயாரற்கு ஆளாய் நான் இந்தியன்னு அப்பர் சுவாமி போடுவார். அது மாதிரி அந்த பவளத்தை துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மையிலையும்பார். யாரு? நம்ம சுந்தரர் பெருமான். அது மாதிரி அந்த இறைவனை வந்து பவளத்தோடும், தவளம்னா வெண்மை, தவளமே புரியநூல் தவளமே அப்படின்னு வர்ற இடங்கள் எல்லாம் அப்படியே அந்த அழகா ஆதித்யேஸ்வரத்துக்கு பாடுறார். ரொம்ப அழகா ராகத்துல பாடுவாங்க. இப்படி சொல்றதை விட உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா, தானெனை முன்படைத்தான் பதிக சுந்தரமூர்த்தி சுவாமி எப்படி வெள்ளானையில கைலாயத்திற்கு எழுந்தருளினார் இல்லையா, அந்த பதிகம் இருக்கு இல்லையா, அது பஞ்சமம். அது திருவொற்றியூருக்கு பாடியிருக்காரு, நன்னிலத்துக்கு பாடியிருக்கிறார் நம்ம ஞான சம்பந்த பெருமான். நிறைய பாடல்கள் இருக்கு பஞ்சமத்துல. அப்படி இந்த திருவிசைப்பால எல்லாம் பெரும்பாலும் பஞ்சமம் தான் பண்ணுங்கிறத. அதில் ரொம்ப அழகாக இந்த கற்றவர் விழுங்கும் கற்பக கனியைன்னு ஒரு பாடல் நிறைய அடியார்கள்லாம் பாராயணம் செய்வாங்க அந்த காலத்துல இருந்து. அதிகமாக பஞ்சபுராணம் பாடுன்னா அதிகமாக தேவார பாடல் பயிற்சியில் இருக்கும். திருவிசைப்பா அவ்வளோ அதிகமாக இருக்காது, 1-2 பாட்டு தான் மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் அந்த காலத்தில் சுவாமி சன்னதியில் உதவாமூர்த்திகள் ரொம்ப திறமை சார்ந்தவங்க பல பாடல் தெரிஞ்சிருப்பாங்க. சில குறிப்பாக பஞ்சபுராணத்துக்குன்னு ஒரு 7 பாட்டாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை வைக்கிற போது அதில் முக்கியமாக இந்த கற்றவர் விளங்கும் கற்பக கனியைங்கிற பாட்டை பல இடங்கள் பாடுவாங்க. ஏகநாயகனை இமயவர் கமுதை அப்படிங்கிற பாடல் எல்லாம். அந்த பதிகத்தில் ஒரு அருமையான கருத்து, நம்ம கனா காண்றோம், இந்த கனவு அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் சொன்னார், ஒரு அறிஞர், நம்ம பாரத நாட்டோடு தொடர்பில் இருந்த பெரிய அறிஞர் ஒருத்தர் சொன்னார், கனவு காணுங்கள் அப்படின்னு. அவர் அதுக்கு விளக்கம் என்ன சொன்னார்னா, கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிற போது இருக்கிற கனவல்ல, நீங்கள் விழித்து கொண்டே பார்த்து கொண்டு இருப்பது தான், அதுதான் கனவுன்னாரு. அது மாதிரி என்னன்னா, இந்த கனவு அப்படிங்கிறது என்னன்னா, கனவுக்குன்னே ஒரு சாஸ்திரம் இருக்கு, கனவதிகாரம்னு பாம்பன் சுவாமியோட பாடியிருக்கிறார். 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல இந்த சொப்பனேஸ்வரர்னே ஒரு சுவாமி இருக்கிறார். சொப்பனம்னா கனவு. அந்த கனவுல நமக்கு நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அப்படி ஏதாவது ஒரு கனவு கண்டு அஞ்சியவர்களும் இருக்கிறார்கள். பின்னால ஏதாவது தீமை வருதுன்னா முன்கூட்டி, அது மாதிரி பெரிய புராணத்தில் நமக்கு வரும். அது மாதிரி பிற நூல்கள்லையும் இருக்கு. அதனால என்னன்னா, கனவுனால வரக்கூடிய துன்பங்கள் இருந்து விடுபடுவதற்காக 12 ஜோதிர்லிங்க தலங்கள் ஒரு தலத்துல பாத்தீங்கன்னா சுவாமி பேரே சொப்பனேஸ்வரர்னே பேரு. சரி, அது இருக்கட்டும். இங்க பாடலுக்கு வருவோம். அக்கனா அணைய செல்வம். இந்த செல்வம் இருக்க, நம்ம மூட்டை மூட்டையா கட்டுக்கட்டா சம்பாரிச்சு வைக்கிறோம். இது எதுக்கு சம்பாதிக்கிறோம்னா, நம்ம வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்து வச்ச பிள்ளாரு, வாய்க்கால தண்ணியில ஓட்டி விட்டேன் பிள்ளாருன்னு நாட்டுப்புற இலக்கியத்துல பாட்டு வரும். அது மாதிரி என்னன்னா, எல்லாம் சத்தி பாடுபட்டு தேடி பணத்தை பதுக்கி வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். இது அதுக்காக சேர்த்து வைக்காம இருந்தாச்சுன்னா தெருவில் தான் நிற்கணும், யாரும் காப்பாற்ற மாட்டான், 10 பைசா ஒருத்தன் கொடுத்து உதவ மாட்டான். அப்ப சேமிப்பு அவசியம். அது எந்த அளவு அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்கிறது. அதனால எல்லாம் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு இருப்பதும் போய் நாளை வர்ணக்கிளி போல வாழ்வதும் போய்னா எல்லாம் எடுத்து உதறி விட்டுட்டா கடைசியில தெருவில் தான் நிற்கணும். அது மாதிரி செல்வத்து அளவுகோல்னு ஒன்று இருக்கு. அந்த அளவுகோலுக்கு உண்டபடி வாழணும். அதுக்கு தேவையில்லாம தன் தேவைக்கு மேல சேர்த்து வைக்கிறது பெருங்குற்றம். தானம் தர்மம் இதெல்லாம் செய்யாம சேர்த்து வைக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா, அது யாரோ ஒருத்தன் கொள்ளையடிக்கிறதுக்கு அது காரணம் ஆயிடும். நம்ம நீதி இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுது இல்லையா? போடுங்க. அதனால சொல்றாங்க. அப்ப பாக்குற போது அக்கனானைய செல்வமே சிந்தித்து, கனவு எப்படி பொய்மையா இருக்குதோ அது மாதிரி இந்த செல்வம் இன்னைக்கு இருக்கு பாக்கெட்ல, கொஞ்ச நேரத்துல வேற ஒரு கடைக்கு போயிடும், இல்லைன்னா வேற எங்காவது ஒரு பக்கம் போயிடும். அது செல்வம் போகும் வரும், அது சுத்திக்கிட்டே இருக்குமே ஒளியோ ஒரு இடத்துல நிலையா தங்காது இல்லையா? தாமரை இலை மேல மகாலட்சுமியை நிறுத்தி காட்டினா தள்ளாடிட்டே இருக்குது பாத்தீங்களா? அது மாதிரி என்னன்னா செல்வம். அந்த கருங்கல் பாறையில உட்கார்ந்துருப்பா, வெள்ளை தாமரையிலையும் இருப்பா சரஸ்வதி, ஆனா கருங்கல் பாறையில உட்கார்ந்துற மாதிரி படங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல. அது மாதிரி செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னாங்க. அதனால அக்கனானைய செல்வமே சிந்தித்து
ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிடா வண்ணம் காத்து என ஆண்ட புனிதனை வனிதை பாகனை என் திக்கு உலவும் புகழ் திருவீழி மிடலையான் திருவடி நிழற்கீழ் புக்கி நிற்பவர் பொன்னடி கமல பொடி அணிந்து அடிமை பூண்டேனே. ரொம்ப அருமையான ஒரு கருத்து என்னன்னா, திருவிழிமிழலையான் திருவடி நிழற்கீழ் புக்கி நிற்பவர், அவன் திருவடியே சரணம்னு. சிவனே உன் அபயம் நானே, திருச்சோற்று துறையுளானே சிவனே உன் அபயம் நானே அப்பர் சுவாமி. அது மாதிரி திருவடி புக்கு சரணடைந்தவர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய பாத தூளி அது என்னன்னா சிவரகசியத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. கலியுகத்துல நீ கடை தேர வேண்டாம்னா அடியார்களுடைய பொன் துகள், அவங்க திருவடிப்பட்ட தோல். தஞ்சாக மூவுலகும் ஆண்டு தலையளித்திட்டு எஞ்சாமை பெற்றிடினும் யான் வேண்டேன் நஞ்சம் கரந்துண்ட கண்டர்தம் ஒற்றியூர்வுக்கு இறந்துண்டு இருக்க பெறின்னு நம்ம ஐயடிகள் காடவர்கள் நாயனார் பாடுவார். அதே அந்த திருவீதி சிறப்பை பட்டினசுவாமி பாடுற போது, ஒடு விழுந்து சீழ்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இடுமருந்தை யான் அறிந்து கொண்டேன் கடு அருந்தும் தேவாதி தேவன் திருவொற்றியூர் தெருவில் போவாரடியிற் கொடி. இந்த ஒடு விழுந்து சீழ்பாயும் உடம்பு குழந்தையில கண்ணன் எப்படி, குழந்தைக்கு கண்ணன் தான் அழகு பார்த்தீங்கன்னா, அந்த அவ்வளோ அழகா இருக்கிற அந்த முகம் என்னாவது அப்புறம் கடைசியில் ஒடு விழுந்து கை காலெல்லாம் சூம்பி எல்லாம் என்ன மாதிரி வருது, காலன் வரும் முன்னே கண்பஞ்சடை முன்னினார் இல்லையா. அப்போ ஒடு விழுந்து சீழ்பாயும் ஊற்றுத்துறை 9 துவாரமும் கசி ஊற்றுத்துறை 9 வாயில் நின்று ஓரீர் ஒக்க அடைக்கும் போதும் உணர மாட்டீர். அதனால இந்த ஒடு விழுந்து சீழ்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இடு மருந்து எதுனா அடியார்கள் பாத துகள் தான் அப்படின்னு பாடுறார் பட்னசாமி. பாடுற ஒரு சாதாரணமானவர்கள் பட்னத்தார். ஒடு விழுந்து சீழ்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இடுமருந்தை யான் அறிந்து கொண்டேன் கடு அருந்தும் தேவாதி தேவன் திருவொற்றியூர் தெருவில் போவார் அடியப்படி. அதே கருத்தை இங்க ரொம்ப அழகா சுவாமி சொல்றார். திருவடி பொடியணிந்து அடிமை உண்டேன். யாரு? புக்கி நிற்பவர், அந்த வீழிமலையான் திருவடிக்கு கீழே இருந்து தொண்டு செய்கிற அடியார்கள்னு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால பொய்த்தோற்றம் ஆகிய கனவு போன்ற நிலையற்ற செல்வம்ங்கிற நிலையாமை, திருமூலருடைய திருமந்திரத்துல எடுத்தோடனே நிலையாமை பற்றி தான் பேசுவார். செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை. திருக்குறள்ல எப்படியோ அதே மாதிரி திருமந்திரமும் திருக்குறளும் அங்க வரும் பார்த்தோம்னா. அடுத்து அப்படி பாருங்க, வையவாம் பெற்றும் ஏருடையார் மாதவர் காதல் வைத்து என்னை வெய்யவாம் செந்தீப்பட்ட இட்டிகை போல விடுமியோன் முன்பு பின்பு என்போ நொய்யவார் என்னவற்றுள் வித்திருந்த 100,000 கோடி மை அவாம் கண்டத்து அண்டவானவர்கோன் மறுவிடம் திருவிடைமருதே. திருவிடைமருதூர் இடைமருதூரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி இல்லையா. அந்த திருவிடைமருதூர்ல இந்த எப்பவுமே இந்த உவமை ஒரு பாடலுக்கு ரொம்ப அழகு சேர்ப்பது என்னன்னா, கற்பனையில இந்த உவமைகள் உருவகங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற போது இந்த பசுமாடு இருக்கு. ஒரு பசுமாட்டுக்கு நல்ல காவிரி கரையில தளன்னு வளர்ந்து இருக்கிற நல்ல அருகு, நல்ல புற்கள் அதையெல்லாம் போட்டுட்டு இன்னொரு பசுமாட்டுக்கு காஞ்சி போன வைக்கலை போட்டா, அதுவும் கோடையில் குளிர்ந்த நல்ல நேரை இந்த பசுவுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பசுவுக்கு ஏதோ வேற ஒரு மாதிரி ஏதோ கலங்கலை சாதாரணமாக இந்த துரு பிடிச்ச அடிகோடாயில் வந்த தண்ணி எப்படி இருக்குமா, தண்ணி வச்சா எப்படி இருக்கும். அது மாதிரி என்னன்னா, இந்த உதாரணமெல்லாம் ரொம்ப அழகா வை அவாம் பெற்றம்னார். அந்த பெற்றம்னா என்ன? பசு இல்லையா. தென்பாண்டி நாட்டில் பெற்றத்தை பசுன்னு சொல்றது ஒரு மரபணு. இந்த மாதிரி உதாரணங்கள். அதுக்கு அடுத்தபடியா பாருங்க, இந்த மாதிரி பாட்டெல்லாம் மணிக்கணக்கில் விளக்க வேண்டியது, நான் உதாரணத்துக்காக மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து அப்படி செந்திப்பட்ட இட்டிகை போல் அப்படிங்கிற உதாரணம் ரொம்ப உள்ளத்தை கவர்ந்தது. இந்த செங்கல் இருக்க காலவாயில் பார்த்தீங்கன்னா நல்ல களிமண்ணை அச்சில் வச்சு அழகழகாக அடித்து வைப்பாங்க. மழை வந்துடுச்சுன்னா கரைஞ்சி போயிடும். அதே சுட்டு எடுத்து வச்சாச்சுன்னா சுட்ட செங்கல் எப்படி இருக்கும்? நல்ல உறுதியாக இருக்கும் இல்லையா. யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளை திட்டுவோம், எருமை மாடு அப்படின்னு திட்டுற போது பார், என்ன சொன்னாலும் அப்படியே எருமை மாடு மாதிரி மழை பெஞ்ச எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படின்னு. அது மாதிரி இதை சொல்கிறார் மைக்கடா அணை என்கிறார்.
எவ்வளோ பெரிய ஒரு சித்த புருஷர் அவர். சாதாரண கருவூர் தேவருமான் மிகப்பெரிய சித்த புருஷர் அவர். அருமருந்தருந்தி அல்லல்தீர் கருவூர் அரைந்த சொன்மாலைன்னு தஞ்சை பெரிய கோயிலில் பாடுற போது, உலகெல்லாம் தொழ வந்து எழுகதிற்பருதி 1 100 1000 கோடி அலகலாம் பொதிந்த திருவுடம்பு அச்சோ அங்கனே அழகிதோ அரணம் பலகுலாம் படைசே நெடுநிலை மாடம் பனிவரை ஞாங்கர் வெண்டிங்கள் இலைகுலாம்பதனத்து இஞ்சிசூர் தஞ்சை ராஜராஜேச்சரத்து இவர்க்கே பன்னெடுங்காலம் பணி செய்து படையோர் தாம்பலர் எம்பலை திருப்ப என் நெடுங்கோயில் நெஞ்சு வித்திருந்த எளிமை என்றும் நான் மறக்கேன். மின்னடும்புருவத்து இளமையிலனையார் இளங்கல் செய் நாடகசாலை இன்னடம்பையிலும் இஞ்சிசூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே சரள மந்தார சண்பக வகுட சந்தன நந்தன வனத்தின் இருள்விரி முழுப்பின் இஞ்சிசூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவரை அருமருந்தருந்தி அல்லல் தீர்கரூர் அரைந்த சொன்மாலை ஈரைந்தின் பொருள் நலமுடையார் சிவபதம் என்னும் பொன்னெடுங்குன்றுடையாரின்னு பாடுவார். இந்த பதிகத்தில் திருவுடம் பற்றிய நம்முடைய மகா சன்னிதானம் அவர்கள் இப்பொழுது நம்முடைய செப்பேடு திருமுறை செப்பேடு கண்டருடைய நம்முடைய நட்சத்திர குருமாமணிகள் தமது குருநாதராக இருக்கிற தருமை குருமணியாக விளங்கிய 26வது வட்ட மகா சன்னிதானம் அவர்களுக்கு குருமூர்த்த ஆலயத்தை தஞ்சை பெரிய கோயில் போலவே வடிவமைத்து எத்தனை பேர் குருமூர்த்தம் போய் தரிசனம் பண்ணீங்க? இங்க பார்ப்போ கொஞ்சம் பேர் தான், அவர் 10 பேர் கூட இல்லை. அப்படியே நம்ம சண்முக விலாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா மேல இந்த பக்கம், அப்புறம் அடுத்து வடக்கு பகுதியில் அங்க ஏனைய மகாசனியானுடைய குருமூர்த்தங்கள்லாம் இருக்கும். இங்க வந்தாச்சுன்னா கொஞ்ச நேரம் ஓய்வா இருக்க நேரங்கள்ல, ஓய்வு எங்க நம்ம வீட்டில் வருஷம் பூரா ஓய்வுல தான் இருப்போம் பெரும்பாலும். அதனால இங்க வந்த இந்த நாளை இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். அப்புறம் அங்க ஒரு நாளைக்கு ஐயோ இதெல்லாம் இருந்ததை யாருமே சொல்லவே இல்லை, நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு அப்புறம் பின்னால புலம்ப கூடாது. அதனால அப்படிப்பட்ட குருமூர்த்தங்கள் ஆனந்த பரவசர் முதலான பெரியவங்கள்லாம் இருக்காங்க, போய் பாருங்க. சரி, அதனால திக்கடா நினைந்து நெஞ்சி இடிந்து உருகும் திறத்தவர் புறந்திருந்து அலச மைக்கடானைய எப்படி மை மாற கரு 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 கருன்னு இருக்கிற எரும மாடு மைக்கடானைய என்னையாள் விரும்பி மற்றொரு பிறவியிற் பிறந்து பொய்க்கடா வண்ணம் காத்து எனக்கு அகுளே புரியும் வல்லரே எல்லே அக்கடாவாகில் அவரிடம் கலந்தை அநீதிகட ஆதித்ய சர்மன்னு பாடக்கூடிய ரொம்ப அருமையான பாடல். இப்படி நம்ம சிந்தித்து கொண்டே இருக்க ஏராளமான பாடல்கள்லாம் இருக்குது. இதில் முக்கியமாக சில பாடல்கள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதிகமாக தஞ்சை பெரிய கோயிலில் ஓதுவாமூர்த்திகள் 48 பேர், 2 பேர் உடுக்கு மத்தளம் வாசிக்க அப்படியெல்லாம் கல்வெட்டெல்லாம் இருக்கும். திருமுறை கண்ட சோழன்னு சொல்கிறோம், சிவபாத சேகர்னு சொல்கிறோம், ராஜராஜ தேவரை அப்படிப்பட்டவருடைய கல்வெட்டுகளில் திருவிசைப்பாவில் வரக்கூடிய பெயர், அந்த கோயிலில் நடனம் செய்கிற மாதர்கள் இருக்காங்க இல்லையா, அதனால அவர்களுக்கு எப்படி பேர் வைத்திருக்கிறார்கள்னா நீரணி பவளக்குன்றம். ஒரு பொண்ணோட பேர் என்ன? நீரணி பவளக்குன்றம். இப்போ தன்சிகா வென்சிகா பின்சிகான்னு என்னென்னமோ பேர் வைக்கிறான், ஒன்றுமே வாயில் நுழையில. அதுக்கு அர்த்தம் கேட்டால் அர்த்தமும் தெரியல. தஸ்ஸு புஷ்ஷுன்னு இருக்கிற ஆவியெல்லாம் போயிடும். பேர் கூப்பிட்டு சீக்கிரம் அல்பாயுசில் போயிடலாம். நல்ல தமிழ் இருக்கு, ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ், தகத்தகாய தமிழ் இல்லையா, மல்லல் நெடுந்தமிழ்ங்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். திருநெறிய தெய்வத்தமிழ் அந்த பெயராலே இன்று மாலை அங்கே நம்ம அரங்கத்தில் நிகழ்வுகள் நடைபெறும். நீங்களும் போய் செய்வமெடுக்க இருக்கிறீர்கள். அதனால தமிழ், நல்ல தமிழில் பெயர் வைக்கணும். மழலை சிலம்பு அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு பேர். எப்படி? மழலை சிலம்பு ஒரு பொண்ணுக்கு பேர். நடராஜாவோட குஞ்சித பாதத்தில் இருக்கிற சிலம்பு எப்படி இருக்கும்? மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா மழலை சிலம்புன்னு ஒரு பெண்ணுக்கு பேர் வச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கும் பேர், பார்த்துங்க. அதனால அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால அங்கே அந்த பாடல்ல இந்த விநாயக பெருமானை பற்றி, முருகப்பெருமானை பற்றிய குறிப்புகள் எல்லாமும் நமக்கு திருவிசைப்பார் ஒரு தனதனற்றோடா. தனதன்னா யாருன்னா குபேரன். தனதனுக்கு தோழனாக இருக்கக்கூடியவர் யாரு? நம்ம சிவருமானுக்குள்ள தோழர்கள்ல குபேரன் ஒரு தோழர், நம்ம சுந்தரமூர் சுவாமி ஒரு தோழர், தம்பிரான் தோழர் இவர் இல்லையா. தனதன்னற்றோளா சங்கரா சூல பாணியே தானுவே சிவனே கனக நற்றூனே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக குமர விநாயக சரண அம்பலத்து அமரசேகரனை உனகடலினை என் நெஞ்சின் ஒளியினிதா அப்படின்னு பாடுறாரு, பார்த்தீங்களா. அப்படி ரொம்ப அருமையான குறிப்புகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க,
நம்ம திருமாளிகை தேவர் பெருமான் வந்து சுவாமியோட திருமேனிய இந்த பாதாதி கேசம், இந்த வர்ணிக்கிற அழகு, அதில் நம்ம அப்பர் சுவாமி அப்படி பாடியிருக்காரு. அதில் ஒரு பாடல் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாடலாக இருக்கலாம். பொருவிடை அப்படிங்கிற தொடங்குற பாடல, திருவடியை கண்ட கண்கொண்டு இனி காண்பது என்ன, உடுத்த கச்சு, அப்புறம் கை நின்ற, அதாவது பார்த்தீங்கன்னா நெஞ்சின்று எரியும் விளக்கொத்த நீல மணிமடற்றான் மைஞண்ட ஒன்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்ப கைஞென்ற ஆடல் கண்டு கொண்டால் பெண்ணை கண்கொண்டு காண்பது என்ன, இப்படி கை இப்படி வச்சிருக்கிறார். அதே மாதிரி திருவடி உடுத்த துகில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருவடி ஊண்டிய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அந்த வர்ணனை, அந்த அது எப்படி இருக்குமோ அதே போல திருவிசைப்பாவில் திருமாளிகை தேவர் பின்னால் வரக்கூடியவங்க வைணவ அடியார்களில் இருக்கிறவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே கூட பாடுறாங்க. பார்க்குற போது ரொம்ப அற்புதமாக என்னன்னா, திருவுரு திருமேனி, திருவடி, திருக்கணைக்கால், திருத்துடை அப்படின்னா குரங்குன்னா திருத்துடை, திருவுடை அப்படின்னா ஆடை, திருவுந்தி கொப்புள், திருவயிறு, அப்புறம் திருக்கரங்கள், திருவாய், திருமுகம், அப்புறம் திருமுடி. திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தைங்கிறதுல அப்பர் பெருமான். அதனால அந்த திருமேனி, அவனுடைய திருமேனியை பார்க்க பார்க்க அப்படி ஒரு பரவசம். உன்னை சிங்காரித்தும் அதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்விட்டேன். ரொம்ப அழகா நம்ம குருமஹாசனியானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை மடத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அப்படி ஒரு பூஜை நடக்கிறதெல்லாம் நம்ம கண்கொள்ளாத காட்சியாக பார்த்து மகிழ்ந்து தரிசிக்கிறது எல்லாம் பெரிய பாக்கியம். தலையை சிவ பாக்கிய நாடக அனுபூதி சரணக்கடல் காட்டிய நாணவ மலமற்றிட வாட்டியவாறு சைலக்குலம் ஈட்டியதோடு முகமாறும் பாடுவார் அருணிநாத பெருமான். அதெல்லாம் சிவபாக்கியம், சாதாரண பாக்கியம் இல்லை. இதுதான் பாக்கிய பயனாப்பதிம்பர் சிவஞான சுவாமி. அது மாதிரி ரொம்ப அழகாக அந்த பாக்கியம் செய்யணும் அப்படி. அதனால இங்கே பாருங்க ஒரு பாட்டு, அதில் கருவளர் மேகத்து அகடுதோய் மகுட கனக மாளிகை கலந்தி எங்கும் பெருவளர் முத்தி நான்மறை தொழிலால் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர் திருவளர் தெய்வப்பதி. திருவளர் தில்லை எப்படிப்பட்ட பதி? திருவளர் தெய்வப்பதி விதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா. விதி நிதியம் இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம்னா, நதி நிதி பர்வதம் 3 இருந்த சிறப்பு. எப்படி? நதி நிதி பர்வதம்னு என்ன? மலை. அப்படி இருக்கிற சேத்திரங்களில் திருக்காலத்தி மலையை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அது மாதிரி சில தலங்கள்லாம் அப்படி. அது மாதிரி தில்லையும் அப்படி தான் உயர்ந்த தலம். அதை தான் சொல்லார், சிற்றம்பல கூத்தா உருவளர் இன்பச் சிலம்பு ஒலியினர். அவர் திருவடியில் இருக்கிற சிலம்பு ஒலி, பாத சிலம்பொலி காட்டிய பண்புன்னு வருது இல்லை. அவர் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு சிலம்பொலி காட்டினார் இல்லையா, மணிகடல் யானை திருமந்திர பாட்டெல்லாம் நினைவு வச்சுக்கணும். அதனால யோகத்துல அது ஒரு அனுபவம், சிவயோகத்துல அது ஒரு அனுபவம். சிலம்பொலி அலம்பும் உன் அடிக்கீழ் என் உயிரே. இந்த ஏன்னா நம்ம முக்தி நிலையில திருவடி கீழே தான், அதாவது எப்பவுமே நம்ம சொல்ற போது அடிசேர் முக்தின்னு சொல்லுவோம். அதுபோல இங்க சொல்றது என்ன, அப்பர் சுவாமி சொல்லுவார் திருப்பூந்துருத்தி தேவார பதிகத்துல அழகா, சாமி என் உயிர் எங்க இருக்குதான், உன் திருவடிக்கு கீழே தான் இருக்குதும்பார். அது மாதிரி இங்க இவர் என்ன அழகா சொல்றாரு பார்த்தீங்களா, உருவளர் இன்ப சிலம்பொலி அலம்பும் உன் அடிக்கீழ் அது என் உயிரே அப்படின்னு சொல்றாரு. அந்த விதி நிதியம்னு சொன்னார்ல பாட்டுல, அதுக்கு என்னன்னா முறை. பயபக்தியோட 10 நாள் தவம். இது எப்படி? பெருகலாம் வேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம்ங்கிற உணர்வோட இருந்து அதை அனுபவிப்பது.
சரி கோடை வெயிலுக்கு குழு குழுன்னு எங்காவது போய் ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு வருவோம். அப்படி பயிற்சி வகுப்பு எங்கே குற்றாலத்துக்கு போகலாமா, பாபநாசம் போகலாமா, காஞ்சிபுரம் போகலாமா, இல்லை வேற எங்காவது எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க பேசி இருக்கிறத காதில் கேட்டேன் ஒரு இடத்துல. ஓ அப்போ இப்படி கூட போகிறாங்க போல் இருக்குதோ அப்படின்னு நினச்சேன் நான். அப்படியெல்லாம் உள்ளவங்க இங்கே வரமாட்டாங்க. தருமபுரம் ஞான பண்ணை. அது மாதிரி நமக்கு திருமுறையே சைவநெறி கருவூலம் இல்லையா, அதை விட்டு தாண்டவே கூடாது. அதோட சார்புள்ள நூல்களாக இருக்கணும், நம்ம மெய்கண்ட சாத்திரங்களாக இருக்கணும், அதோட தொடர்புள்ள தோத்திரங்களாக இருக்கணும். அதனால தான் வேத சிவ ஆகம அப்புறம் நம்ம சாத்திர தோத்திர இதெல்லாம் நம்ம அந்த பயிற்சி, இந்த அரங்கமே அந்த செய்திகளை நினைவூட்டுவதற்காக உள்ள அரங்கமாகத்தான் நமது மகாசஞான அவர்கள் வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். அப்போ அதனால இந்த பாடல்ல அழக சிலம்பொலி அலம்பும் உன் அடிக்கீழ் என் உயிரே என்று சொல்லுகிற இடம் ரொம்ப அழகான இடம். மலச்சேவடிக்கீழ் என் மனத்து வைத்து அருளே அடிநிழற்கீழன்றோ எனது ஆறுயிரே அப்படின்னு அப்பர் சுவாமி எல்லாம் பாடுறதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பல்லாண்டில் பார்த்தீங்கன்னா குழலொலி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி, எங்கும் குழாம்பெரி, இந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒலி அப்படின்னு சொன்னாலே ஓசை ஒலி, ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. ஓசைங்கிறது அது இது ஓசை. அன்பு, பொருளோட கூடி வரபோது அது ஒலியாக மலரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. அதனால என்னன்னாக்கா இங்க பாத்தீங்கன்னா தேர்மலி விடவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஓத்தின் பேரொலி பறந்து கடலொலி மலைய மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு பாடுறாரு. அதாவது தேரொலிக்க மாவொலிக்க திசையொலிக்கும் புகழ் காஞ்சி அப்படின்னு காஞ்சி புராணம் காஞ்சி மாநகரத்தை வர்ணிக்கிற பொழுது அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. அதற்கு ஒரு மேற்கோள் பாட்டு உண்டு. கடலும் ஆரவாரமாக இருக்கும், காஞ்சி மாநகரமும் ஆரவாரமாக இருக்கும், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ஒரு வகையில் வேற. அது எப்படின்னாக்கா மலிதேரான் கட்சியும் மாகடலும் தம்முள் ஒலியும் பெருமையும் ஒக்கும். சரிதான். மலிதேரான் கட்சிப்படுவ கடல்படா. காஞ்சிபுரத்தில் கிடைக்கிறதெல்லாம் கடலில் கிடைக்காது, ஆனால் கடலில் இருக்கிறதெல்லாம் எங்கே கிடைக்கும்? காஞ்சியில் கிடைக்கும் அப்படின்னு தண்டி அலங்காரத்தில் ஒரு மேற்கோள் பாட்டு. அதனால் இந்த ஒலிகள் பற்றிய சிறப்பான செய்திகள் நிறைய உண்டு. அதில் இறைவனை வணங்குற போது மணி ஒலி, ஒளி, தீபங்கள்லாம் தூபம் தீபம். அதனால அழகா நம்ம பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர் உண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார். யாரு? கடவுர் வீரட்டனார் இல்லையா. அதனால அப்படி ரொம்ப அருமையான செய்திகள் எல்லாம் இதுல நிறைய நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சில செய்திகள் உங்களுக்கு நினைவுபடுத்தி நிறைவு செய்யலாம். இப்ப பூந்துருத்தி நம்பிகாட நம்பின்னு ஒரு பெரியவர், அவரு பாடிய அற்புதமான பாடல்கள்ல திருவாரூர் பெருமானை சிந்தித்து வர்ற ஒரு அருமையான பாடல், அற்புதமான பாடல். அதனை தொடர்ந்து அவருடைய வாக்குல தனிப்பட்ட முறையில் சிந்திக்க வேண்டிய இடம் எதுன்னா, எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டான்கான்னு திருத்தாண்டகத்துல வரும். திருத்தாண்டகம் பாடியது யாரு? அப்பர். அப்ப திருத்தாண்டகத்துல எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டான்கான்கிற தொடரை படிச்சிருந்திருந்தா தான், தெரிஞ்சிருந்திருந்தா தான், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி ஞான சம்பந்தரை குறிப்பிடுறாரு திருவிசைப்பாவில். எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எனையாண்ட சம்பந்தர் காளியர்கோன் தன்னையுமாட்கொண்டருளி அம்புந்து கண்ணாளும் தானும் அணிதில்லை செம்பொன் செய் அம்பலமே சேர்ந்திருக்கை ஆயிற்றே. ஞான சம்பந்தரை போற்றுகிறார். அல்லியம் பூம் பழனத்து ஆமூர் நாவுக்கு அரசை செல்ல நெறிவகுத்த சேவகனே தென் தில்லை கொல்லை விடையேறி கூத்தாடரங்காக செல்வ மலிகின்ற சிற்றம்பலமே சேர்ந்தனையே அப்பர் சுவாமி சொன்னார். அடுத்தபடியா
பெரும்பாலும் சுந்தரர் பெருமானையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் இணைத்து சொல்லுவது ஒரு மரபாகவே இருக்கிறது. மேலை சிதம்பரம் ஆகிய பட்டீஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா 63 வரிசையில் பார்த்தீங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்குள்ள இடத்துல இருப்பார். சுந்தரமூர் சுவாமி தொடக்கத்திலேயோ நிறைவிலேயோ வருவார். ஆனால் அது அல்லாமல் தனி திருமேனிகளாக பிரகாரத்தில் திருச்சுற்றில் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர் சுவாமி இருப்பாங்க. அதே மாதிரி அருணகிரிநாத சுவாமி திருப்புகழில் பாடையில் 2 பேரையும் சேர்த்து பாடுவார். ஏனைய பல இலக்கியங்களில் இவர்களை இணைத்து சொல்லுவதே ஒரு மரபாக இருக்கிறது. அதெல்லாம் பார்க்குற போது நம்ம நம்பிகாட நம்பி அவர்கள், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அவர்கள் பாடுற போது களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதமாறா வெள்ளானை மேற்கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அளையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே அப்படின்னு இவர்கள் சேரமான் பெருமாள் நாயனாரையும் சுந்தரமூர் சுவாமிகளையும் இணைத்தே பாடுகிறார். அது மட்டும் இல்லாமல் பிற நாயன்மார்கள் பட்டியலில் எடுத்துக்கிட்டோம்னா கடியார் கணம்புல்லர், இந்த கணம்புல்லரை அப்பர் சுவாமியும் பாடுறாரு. காலத்தால் தொன்மையான நாயன்மார்கள் பட்டியலில் கணம்புல்லர் ஒருத்தர். நம்ம திருப்புலீச்சரத்தில் சிதம்பரத்தில் மேல கோபுர வாசல் அடுத்து போனீங்கன்னா இளமையாக்கினார் கோயில்னு இருக்கும். திருப்புலீச்சரம்னு அதுக்கு பேர். அங்கே தான் அவர் அந்த திருவிளக்கு பணி செய்தார் என்பது மரபு. கூந்தலையே சுவாமிக்கு விளக்கா எரிச்சார் புல்லு கிடைக்காத போதுன்னு வரலாறு உங்களுக்கு. அவரை ஞாபகப்படுத்துறார். கடியார் கணம்புல்லர் கண்ணப்பர் சொல்லவே வேண்டாம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பெண். கண்ணப்பர் தாம் அறிவார் காலத்தை யார் அறிவார் யாமறியும் அன்பு அன்று அதுன்னு மெய்கண்ட சாத்திரம் இல்லையா? அப்படி கடியார் கணம்புல்லர் கண்ணப்பர் என்று அடியார் அமருலகு ஆளனி ஆளாதே முடியாத்திய வேள்வி மூவாயிரவரோடும் அடையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே. அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தச்சு உட புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே. புகலோக நெறிபடைத்த புண்ணியங்கள் நன்னேசீர் சிவலோகமாவதும் தில்லை சிற்றம்பலமே. இந்த திருவிசைப்பா மட்டும் பார்த்தீங்கன்னா ஏனைய பிற நம்ம தேவார பதியங்கள் எல்லாம் பண்ணோட பல வகையான பண்களில் 24 பண்கள் நம்ம பார்க்குறோம். ஞானசம்பந்த பெருமான் அதிகமாக பண்பாடு இருக்கிறார். அப்பர் சுவாமி 10 பண்கள். இதில் சுந்தரர் பெருமான் செந்துருத்தின்னு ஒன்று கூடுதலாக ஒரு பண்பாடு இருப்பார் இல்லையா? இதோட முடிச்சுக்கோங்க. ஒரு இந்த சொன்ன வந்த செய்தி சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. தம்பி அந்த நேரத்தை நரவல் பண்ணிடுவார். அதனால ரொம்ப அழகாக உங்களுக்கு தேநீர் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப தளர்ந்து போயிருக்கீங்களா, சுறுசுறுப்பாக இருக்கீங்களா? சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. ஆனால் நம்ம ஐயா என்ன நினைக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு டீயையும் கொடுத்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டுட்டு டீ குடிக்க போகிறீங்களா? சரி. அதனால் என்னன்னா இப்போ மகுடமாக சிந்திக்க வேண்டிய செய்தி. திருவிசைப்பா மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இறைவனுடைய புகழை எல்லாரும் தான் சொல்கிறாங்க, பாடுறாங்க, நம்மளும் பாடுறோம், பேசுகிறோம். அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம இதை திருவிசைப்பாவை கேட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு வினா வர்ற போது அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த செய்திகளை மட்டும் இப்போ உங்களோட நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னதாக முருகனை பற்றி சொன்ன போது மாலுலா மனம் தந்து என்கையிற் சங்கம் பப்பினான் மலைமகள் முதலை மேலுலாம் தேவர் குலமுழுது ஆடும் குமரவேள் வள்ளிதன் மணாளன் சேருலாம்களனி திருவிடைக்களியில் திருக்குறான் இழக்கீழ் நின்ற வேலுலாம் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே. இந்த ஒரு பாட்டுக்கு 1.5 மணி நேரம்லாம் இல்லை, வாழ்நாள்லாம் பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். சங்க இலக்கியத்தில் அந்த அகத்துறை பாடல்கள் வரிசையில் ஏராளமான பாடல்கள் திருவிசைப்பாவில் தான் இருக்குது. அகத்துறை பாடல்கள் நம்ம மகாசஞானவர்கள் 26வது குரு பீடத்தில் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ தருமைக்குருமணி அவர்கள் அவ்வளோ அழகாக அதை பற்றியெல்லாம் விளக்கம் அருளி செய்வார்கள். அதுபோல இப்போ நமது மகாசஞானம் இப்பொழுது கொலுவைத்து இருக்கிற நமது மகாசஞானம் அவர்கள் இயற்றமிழ், அதாவது அவர்களே பல பிரபந்தங்களை பல நூல்களை அருளி செய்தவர்கள். அந்த நூல்களெல்லாம் அச்சில் அதெல்லாம் இனிமேல் புலவர் பெருமக்கள் எல்லாம் படிக்கணும், பல மேடைகளை எடுத்து சொல்லணும். அவ்வளவு அழகா திரு எழுகூத்திருக்கையே பாடியிருக்காங்களா நம்ம மாதனை. இது பாட்டின்னா எனக்கு கிடைச்சா அதே தனி பிரசங்கம் பண்ணிடுவேன். ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க பார்த்தீங்களா? தெள்ளு நீரு குறிச்சிக்குங்க. திருவிசைப்பா புத்தகத்தில் இந்த பாட்டு நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான கருத்து வரக்கூடிய பாடல். அடுத்தபடி இந்த பெரும்பாலும் இந்த சாமி பாட்டெல்லாம் படித்தா எல்லாம் என்ன உலக ஆசையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் என்ன அப்படியே வயசான பின்னால் தான் காசிக்கு போகணுன்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி
சில பேர்லாம் தவறான செய்திகள் சொல்றாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இல்லாம நீ திருவிசைப்பா படித்தா என்னென்ன கிடைக்கும், சிவபெருமான வணங்கினா என்னென்ன கிடைக்குன்னு ஒரு பட்டியல் ரொம்ப அழகா சொல்றாரு. அற்புதத்தையும் இதனின் மற்றுண்டே அன்புடன் தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து அள்ளூரும் தொண்டருக்கு எண் திசை கனகம் தங்கம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பகப்பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழைச்சரத்தானே. ரொம்ப அழகா தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவர்க்கு அமருலகு அழைக்கும் நின் பெருமைன்னு பாடுவர் கங்கை கொண்ட சோழபுரத்துல. அது மாதிரி அன்னமாய் விசும்பு பரந்த எந்தேட அங்கனே பெரிய நீ சிறிய பெருமான் எவ்வளவு பெரியவன், என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமை என்றும் நான் மறக்கேன் முன்னமாலரியா முதல்வனாம் உருவா முக்கணா நாற்பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழைச்சரத்தானேன்னு எப்படி கொஞ்சறார் பாத்தீங்களா. இப்படிப்பட்ட அற்புதமான மோகமெறி திருவிசைப்பா மாலையை சிந்திப்பதற்கு அருமையா இந்த பயிற்சி வகுப்புல இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை நல்கிய நம்மையெல்லாம் ஆட்கொண்டு நமக்கு அருள் பாலித்து குரு அருள் பாலித்து வருகிற நமது குருமா சன்னிதானம் திருமுறை அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் செப்பேடுன்னு வெறும் புத்தகத்துல படிச்சுக்கிட்டு இருந்ததை கண்ணால பார்க்க நமக்கு சீகாழிப்பதியிலே திருமுறை செப்பேடு கண்டருடைய நமது ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை சிந்தை செய்து பல்வேறு காஞ்சிபுரத்துல அன்னை காமாட்சி செய்த 32 அறங்கள் என்னென்னவோ அவற்றையெல்லாம் பட்டியலிட்டு தொடர்ந்து செய்து வருகிறார்கள் மகாசன்னிதானம் அவர்கள். இப்பொழுது என்னன்னா பட்டி தொட்டி எல்லாம் பாமர மக்களிடத்துல எல்லாம் அகத்தியர் தேவார திரட்டு பரவி வருகிறது. எங்க பார்த்தாலும் இப்ப நமக்கு நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய திருமுறை பயிற்சி வகுப்புகள் அதை முறைப்படி நிரல்பட ரொம்ப சிறப்பாக நடத்தி வருவதிலே நம்முடைய அடுத்து உங்களிடத்திலே சொற்பொழிவாற்ற வருகிற திருமுறை நிறைய பல மேடைகளில் உரையாற்றி வருகிற திருச்சிற்றம்பலம் குன்றத்தூர் இந்த அகத்தியர் தேவார திரட்டை தொடர்ந்து அங்கே குன்றத்தூர்ல சிறப்பாக வகுப்பெடுத்து வருகிறார். பல இடங்கள்ல நமது ஆதீன திருமணத்தினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுகிற அந்த அடுத்து வருகிற சொற்பொழிவாளர் திரு சிற்றம்பலம் அவர்கள் அடுத்து உங்களுக்கு திருமந்திரத்தோடு தொடர்புடைய செய்திகளை வழங்க இருக்கிறார் என்று சொல்லி இந்த இனிய நேரத்திலே மகாசன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கிழமங்களை மேலும் சிந்தை செய்து இந்த அளவிலே பொறிச்சேன். வெற்றிவேல் முருகனுக்கு, செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு.